ஹலோ வைபஸ். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக எனக்கு இருக்க போகுது இந்த வீடியோ. வை பிகாஸ் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து சிங்கிள் ருப்பி ₹1 கூட வாங்காமல் நான் உழைச்ச காசில் இருந்து நான் வந்து ஒரு கோல்ட் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது உங்கள் காசில் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் என்ன மாதிரி டைப்னா நான் உழைச்ச காசுல இருந்து எனக்கு வாங்கிக்கிறத விட மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபேஸ்ல வரும் பார்த்தீங்களா, அது வந்து நான் பார்க்குறப்போ எனக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது பார்க்குறப்போ எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது வந்து ஈக்குவல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேசிக்கலி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கோல்டு இயர்ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ட் அப்பாவுக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னா, அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு இல்லை, எங்களோட கசின்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. அது பார்க்குறப்போ நான் எனக்கு பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது, பட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஹாப்பினஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த சீன்லாம் எனக்கு வந்து அப்படியே என் கண்ணில் இது வரைக்குமே இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து சாரீ வாங்கி கொடுக்குறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, முன்னாடி அப்படியே செலக்ட் பண்ணிட்டே போகிறாங்க, பின்னாடி 2 பேர் இப்படி 2 கை ஃபுல்லாக, இங்கே கையில் இருக்கிற ஹேங்கர் ஃபுல்லாக சாரி, இந்த கையில் இருக்கிற ஹேங்கர் ஃபுல்லாக சாரி, அந்த மாதிரி 2 பேர் பின்னாடி அப்படியே வராங்க. அது வந்து அமௌண்ட் வந்து எகிரி போச்சு, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. பட் ஐம் பேசிக்லி நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம பண்ணுறதை விட நம்ம சம்பாதிச்ச காசில் மற்றவங்களுக்குன்னு சார் நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்க. ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல இருந்து ஒரு கோல்ட் ஷாப் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கறது வந்து பார்த்துட்டு வாங்க, நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் நினச்சது ஒன்று, ஆனால் நான் வாங்கினது வந்து வேறு ஒன்று. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த டேவே எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தான் போச்சு. ஸோ என்னோடய ஃபேஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டிசப்பாயிண்டடாக உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை நீங்கள் வந்து போக போக வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த கடைக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகும்போதே இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து டாலர் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அண்ட் எனக்கு இதில் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாலர் வந்து அந்த ரவுண்டட் ஸ்டோன்ஸில் வந்து எஸ்ன்னு இருக்குல்ல, அந்த டாலர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் நான் வந்து ஏ இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்டேன். ஏ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு சொன்னனால சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்ததுமே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அண்ட் அந்த ஃபிஷ் டாலருமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளோ கிராம் வருது அப்படின்ட்டு கேட்டேன். அது வந்து 2 grams கிட்ட வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணால் 25,000 வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஃபிஷ்ஷை விட எனக்கு வந்து அந்த ஏல இருக்கிற மாதிரி இருந்தால் இட் குட் பி பெட்டர் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் சரி நெக்ஸ்ட்டு வரப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 2 grams இருந்துச்சு அண்ட் 1 gramல இருந்துச்சு. மற்ற கடையில் கூட வந்து ரொம்ப டஸ்டடாக இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப க்ளீன் பீஸ். நான் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடுறேன், அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து வாங்க போகிறது வந்து கோல்டு காயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கோல்டு காயின் இல்லை. பட் நான் வேறு வாங்கியிருக்கேன். அது என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது எவ்வளோ எஸ்டிமேட் வந்துச்சு, நான் எவ்வளோ வந்து பே பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ விஏ சார்ஜஸ் போட்டாங்க அண்ட் எவ்வளோ ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ போக போக நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தோம். அப்போ அம்மா அப்பா இருப்பாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்க, மற்ற எல்லாமே அவங்களே பேசிப்பாங்க, அவங்களே பே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தாட் தான் இருக்கும். இப்போ வித்தவுட் யாரோட கைடன்ஸுமே இல்லாமல் நானாக வந்து இதுக்கு எவ்வளோ விஏ போடுறீங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி வருதுன்னு அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி என்னோடய காசில் கொடுத்து வாங்குறது வந்து நம்ம வந்து இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, நம்ம வந்து க்ரோ அப் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். நான் எப்போயுமே சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்ருப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துருச்சுனாலே நான் வந்து எனக்காக வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து எனக்கு அப்போ எதுவுமே பெருசாக தெரியல. அது வந்து அம்மா அப்பா கொடுக்குற மணி தானே. எனிவே அது ஏதாச்சும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா பாக்கெட் மணி கொடுக்குறதா இருக்கட்டும், அது வந்து நான் என்ன தான் சேவ்
பண்ணாலுமே அந்த காசு வந்து எங்கள் அப்பா அம்மாவோட காசு தானே தவிர என்னோட காசு கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலே நான் என்னவோ நான் ஏர்ன் பண்ணது எல்லாமே நீ எனக்கு செஞ்சுட்ட இரு நான் உனக்கு திருப்பி செய்வேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும் கைஸ். அண்ட் இது பார்க்கும்போது சார் நான் வந்து பெரிய மனுஷி ஆகிட்டோம் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது கைஸ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு இது பார்க்குறப்போ. அண்ட் நான் எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை வந்து திருப்பி பார்த்தாலுமே லைக் ரொம்ப மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நான் பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து ஒரு தாட் இருக்கும், இது எங்கள் அம்மாவுக்கு செய்யணும், இது எங்கள் அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னு. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன். மிச்சமும் உன்கிட்ட இருக்குது, இதில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது இதில் நீ உனக்காகவும் பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு மாதிரி அது ரொம்ப ஃபீலாக இருக்கும். அண்ட் அதுதான் சரி ஓகே நம்ம வந்து இது ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே வந்துச்சு கைஸ். எதுக்கு இந்த ஷட்டர் அண்ட் கர்டன்ஸ் முன்னாடி எல்லாமே க்ளோஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. ஸோ 8 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கோல்ட் ஷாப்ஸ்லாம். லாஸ்ட்டு கஸ்டமர்னால வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. காமிச்சிடலாமா கைஸ் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு? ஹியர் இட் இஸ். எஸ், ஐ பாட் 5 grams ஆஃப் கோல்ட் பார். அண்ட் இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கடை அலைஞ்சேன் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் இது எவ்வளோ வந்துச்சு, நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி வந்து இதை வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஒய் பிகாஸ் ரொம்ப கம்மி அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அண்ட் சேம் டைம் இது ரொம்ப ஹை அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிட் லெவலான அமௌண்ட் என்னோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு கோல்ட் ஷாப்பிங் vlog அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து நான் என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு கைஸ். லைக் என்னன்னா, என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கோல்ட் ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத அப்படியே ஃபுல்லாக காட்டிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். பட் அங்கே போய் பார்த்தா லைக் அந்த அண்ணா இல்லை உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கேன், உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலான்னு இருக்கேன். லாஸ்ட்டு நான் கோல்ட் காயின் வாங்க போகிறேன், அதையும் அப்படியே வந்து வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணாவோட அப்பாவுக்கு வந்து ஹீ இஸ் கம்ஃபர்டபுள், பட் அவங்களோட அம்மா வந்து இஸ் லைக் வீடியோவா எதுக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு, விச் இஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து இருந்துச்சு. நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தவங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாமல் நான் வீடியோக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேன். அண்ட் சேம் டைம் அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் வீடியோவே எடுக்க மாட்டேன் கைஸ். தட்ஸ் இட். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்களும் அன்கம்ஃபர்டபுளாக்கி நான் வந்து வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. என்னோட இன்டென்ஷனே கோல்ட் காயின் வாங்குறது தான். ஆனால் அவங்க வந்து ஒரு பார் காமிச்சாங்க 20 grams. அது வெயிட் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின்ல இருந்து பிஸ்கெட் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து காமிச்சாங்க. 5 grams வந்து ஒன்று யூஎஸ்லேருந்து வந்துருந்துச்சு, இன்னொன்று வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் லைக் துபாய் அங்கேருந்து வந்து ஒரு கோல்ட் பிஸ்கெட் வந்துருந்துச்சு. விச் மீன்ஸ் இப்போ நான் காமிச்சால இதே மாதிரி கோல்ட் பார் தான். இது கோல்ட் பார்னு சொல்லலாம், கோல்ட் பிஸ்கெட்னு சொல்லலாம். அது பார்த்தப்போ எனக்கு அது ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் இந்த மாதிரி வாங்கக்கூடாது, நம்ம ஏன் காயின் வாங்குறோம் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சேன். அண்ட் எனக்கு அந்த கோல்ட் பார் பார்த்ததுலேருந்து காயின்ஸ் பக்கம் இருக்கிற இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ துபாயிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஃபாரின் பிஸ்கெட் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து இது இட்ஸ் நாட் ஃபார் சேல்ஸ், நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்து காமிச்சேன், வந்து வீட்டுக்காக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே, அவங்க வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறனால ஓகே அப்படின்ட்டு சார் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டெப் இன் பண்ணது வந்து காமாட்சி ஜுவல்லரி ஷாப். நாங்கள் கேட்டது வந்து 24 கேரட், பட் அவங்க வந்து 22 கேரட் கோல்ட் காயின் வந்து எடுத்து காமிச்சாங்க. விச் இட் இஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு. மகாலட்சுமி சிம்பிள் போட்டிருந்துச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதுவுமே டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து டஸ்ட்டாக இருக்கிறத வாங்கி திருப்பி நான் வந்து செல் பண்ணுறப்போ டஸ்ட்டுக்கும் தனியாக போகும். அதுக்கப்புறம் நான் வச்சுப்பேன், நான் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது அது வந்து டஸ்ட் ஆகும். அது நான் திருப்பி சேல் பண்ணுறப்போ அதுக்குன்னு சில அமௌண்ட் வந்து கழிப்பாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஃபுல் கவர்டாக இருந்தால் இது டஸ்ட்டும் படாது, அப்படியே நம்ம போய் செல் பண்ணிடலாம். அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற தாட்டே வந்து பார் எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டோம். சரி ஓகே, இங்கே பார் இருக்கா அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. லைக் 24 கேரட்டில் வந்து பார் இருக்குது, பட் அது எப்படின்னா நாங்கள் ஒரு கோல்டு பாராக இருக்கும், நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் சொன்னீங்களோ அவ்வளோ கிராம்ஸ்க்கு நாங்கள் வந்து கட் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க.
அது வந்து அப்படி வாங்குறதுனால நமக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவலி. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் போனது வந்து லலிதா ஜுவல்லர்ஸ். எனக்கு வந்து ஜிஎஸ்டி பர்சன்ட் வந்து 2 கடையிலையுமே சேம் தான், 3% தான் ஜிஎஸ்டி. அண்ட் விஏ பார்த்தீங்கன்னா காமாட்சி ஜுவல்லர்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்னு எதுவுமே இல்லை. 1 கிராம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 150 rupees யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் லைக் விஏ சார்ஜஸ் அப்படின்ட்டு அவங்க போட்டுருவாங்க. இது நான் லலிதாவில் வாங்கினேன்னா 106 rupees பே பண்ணணும். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து லலிதா விச் இட் இஸ் பெட்டர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இது வந்து 1 கிராமுக்கு சொல்கிறேன். 5 கிராம் அப்படிங்கிறப்போ ஒரு அமௌண்ட் வரும். போனால் அங்கேயும் இல்லை கைஸ், எங்கேயுமே கோல்ட் பாஸ் வந்து கிடைக்கவே இல்லை எனக்கு. டைம் அப்போ பார்த்தீங்கன்னா 8:45 இருக்கும் கைஸ். உங்களுக்கே தெரியும், நகைக்கடை பஜார் இங்கே எல்லாமே 8 o'clock 8:30 எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து லலிதாலேருந்து வெளியே வர்றப்போவே 8:45 ஆயிடுச்சு டைம். நெக்ஸ்ட் ஜிஆர்டி போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு கடை பார்த்தோம். எனக்கு வந்து அவ்வளோ ஹோப்பும் இல்லை. சரி ஓகே போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு வந்து என்னென்னா மனசே போயிடுச்சு கைஸ். என்னன்னா ஆசையாக ஒரு அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்படி வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே இப்படி அமையுது அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. எனக்கு ஹோப்பே இல்லை, கிடைக்குமா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரியாது. சரி ஓகே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, நாங்கள் டேரெக்டாக வர்றோம் அப்படின்ட்டு வந்து சொன்னோம். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க போனாங்க. பார்த்தா கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வராங்க கைஸ். இது பார்த்த உடனே எனக்கு வந்து இவ்வளோ நேரம் எனக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கோபம் போயிடுச்சு. அது எல்லாமே ஒரு செகண்டில் அப்படியே வந்து பஸ்ட் ஆகி போன மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்ச கலர் கைஸ் பர்பிள். அதே கலரில் வந்து கவர் வந்திருக்கு. அண்ட் இந்த டிசைனும் நல்லா இருக்குது. நான் அது வாங்குறப்போ 24 கேரட்டுக்கு 1 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,100. நான் இது ஓவரால் அமௌண்ட்டில் வாங்கினது வந்து 61,500. என்னோட சொந்த உழைப்புல இருந்த காசை கொடுத்து அம்மா அப்பாட்ட 1 ரூபா கூட வாங்காம வச்சுட்டு 24 கேரட் கோல்ட் பிஸ்கெட் வாங்குறேன் அப்படிங்கிறதுல வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் ரொம்ப எனக்கு வந்து அச்சீவ்மெண்டபிளாக இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. இது நான் எப்போயா வாங்கியிருக்கலாம். ஏன் நான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன்னா காசு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுரும். அப்போ நான் என்ன பண்ணுறது அந்த ஒரு தாட்லேயே இருந்துட்டேன். அது இது வரைக்குமே தேவைப்படல, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே. ஸோ இது வந்து லைக் எனக்கு ஒரு அசட் மாதிரி தான். இதை நான் வச்சுப்பேன். இதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து செல் பண்ண மாட்டேன். இதை நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோட வேல்யூ வந்து ஏறுமே தவிர இறங்காது. ஸோ அதனால யா கைஸ், திஸ் இஸ் வாட் மை லிட்டில் ஸ்டோரி. அண்ட் கோல்ட் பாராக இருக்கிறனால இதுக்கு வந்து எந்த வேஸ்டேஜுமே இல்லை. அதுதான் வந்து மெயின். நான் நினச்சிருந்தா ஜுவல்ஸ் லைக் நெக்லஸ், இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் இப்போ நான் அந்த மாதிரி வாங்கினேன்னா திருப்பி நான் வந்து 17% அவங்ககிட்ட நான் கேட்டேன். இது வாங்கின கடையில் வந்து விஏ பர்சன்டேஜ் வந்து 17%. ஸோ ஐ ஹாவ் டு பே 17% எக்ஸ்ட்ரா ஆஃப் அ கிராம். அதனால வந்து எதுக்கு நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரியே வாங்கிப்போம், இல்லை நம்மளே ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் கைஸ். லைக் எனக்கு எப்படின்னா எனக்குன்னு நான் எதுவுமே செலவு பண்ணிக்க மாட்டேன். லைக் மற்றவங்களுக்கு பண்ணலாம், ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்பட்டுரும் அப்படி தான் யோசிப்பேனே தவிர எனக்குன்னு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ஒன்றுமே வாங்கலை நான் ஏர்ன் பண்ணதுலேயே. அதனால தான் என்னவோ எனக்கு இது ரொம்ப லைக் டச்சபிள். எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட தெரியல. ஆனால் திஸ் இஸ் so close to my heart. அண்ட் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ யா, வேறு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆனால் தான் ஸ்டாப் ஆகி ஃப்ரம் இருக்கு.